பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வரலாற்றில் வாழ்வோம். எல்லா ஞானங்களின் ஊற்றாகவும் அடிப்படையாகவும் அமைந்துள்ள சங்கமிகு குர்ஆன் ஷரீஃப் வரலாறுகளுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கிறது. முன்னோரின் வரலாறுகளை படித்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது மிக அவசியமானது என்று மார்க்கம் கூறுகிறது. ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் குர்ஆன் 3 வழிகளில் மனிதனை அணுகுகிறது, உபதேசிக்கிறது. 1, கொள்கைகளை விளக்கக்கூடிய வசனங்களாக. 2, ஷரீஅத் சட்டங்களை விளக்கக்கூடிய வசனங்களாக. 3, வரலாறுகளை எடுத்துச் சொல்லும் வசனங்களாக. வரலாற்றில் வருகிற நல்லோர்கள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான ரோல் மாடல்கள், வரலாற்றில் வருகிற தீயவர்கள் நாம் எவ்வாறு வாழக்கூடாது என்பதற்கான ரோல் மாடல்கள். வரலாறுகளை சொல்வதின் நோக்கத்தை அல்லாஹ் கூறுகையில், وَكُلًّا نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرُّسُلِ مَا نُثَبِّتُ بِهِ فُؤَادَكَ وَجَاءَكَ فِي هَذِهِ الْحَقُّ وَمَوْعِظَةٌ وَذِكْرَى لِلْمُؤْمِنِينَ. நம் தூதர்களின் வரலாறுகளிலிருந்து இவை யாவற்றையும் இதயத்தை திடப்படுத்துவதற்காக உமக்கு கூறினோம். இவற்றில் உமக்கு சத்தியமும் நல்லுபதேசமும் மோமின்களுக்கு நினைவூட்டலும் வந்து இருக்கின்றன என்று தெளிவுபடுத்துகிறார். திருக்குர்ஆனின் ஆரம்பத்தில் வருகிற பக்ரா அத்தியாயமே ஒரு வரலாற்றை சொல்லும் நோக்கில்தான் அருளப்பட்டுள்ளது. பக்ரா, பசுமாடு என்ற வார்த்தையே ஒரு வரலாற்று நிகழ்வைத்தானே குறிக்கிறது. படைப்பினங்களின் தொடக்கம் எவ்வாறு என்பதிலிருந்து ஆரம்பித்து கியாமத் நாளில் என்ன நடைபெறும் என்பது வரை அல்லாஹ் குர்ஆனில் விவரித்து சொல்கிறார். நபிமார்களின் வரலாற்றை சொல்வதன் மூலம் அவர்களை பின்பற்றி நீங்கள் வாழுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகிறார். உலாயிக அல்லதீன ஹதல்லாஹு ஃபபிஹுதாஹு முக்ததிஹ். இவர்கள் யாவரையும் அல்லாஹ் நேர்வழியில் செலுத்தினார், ஆதலால் இவர்களுடைய நேர்வழியையே நீர் பின்பற்றுவீராக என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த சில செயல்பாடுகளையும் குர்ஆனில் பதிவு செய்து பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அதை வரலாற்று படிப்பினையாக சொல்லி காட்டுகிறார். நபி அவர்களின் முகம் எதிர்பார்த்து காத்திருந்த காட்சியை, قَدْ نَرَى تَقَلُّبَ وَجْهِكَ فِي السَّمَاءِ. நபியே, நாம் முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம் என்றும், நபி அவர்கள் கடுகடுத்து முகம் திருப்பியதை, அபஸ வதவல்லா, அவர் கடுகடுத்தார் மேலும் முகத்தை திருப்பிக் கொண்டார் என்றும், நபி அவர்களின் உள்ளத்தின் நிலைகளை وَتُخْفِي فِي نَفْسِكَ مَا اللَّهُ مُبْدِيهِ وَتَخْشَى النَّاسَ. அல்லாஹ் வெளியாக்க இருந்ததை மனிதர்களுக்கு பயந்து நீர் உம்முடைய மனத்தில் மறைத்து வைத்திருந்தீர் என்றும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லா நிலைகளையும் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்துள்ளார். நபி அவர்களது வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்றும் கேட்கிறார். அம் லம் யஅரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். அல்லது அவர்கள் தங்களுடைய இறுதி தூதரை சரிவர அறிந்து கொள்ளாது அவரை நிராகரிப்பவர்களாய் இருக்கின்றார்களா? நபி அவர்களை பகைத்து கொண்டவர்களின் தீய முடிவை பற்றி சொல்கிறார். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹபின் 2 கைகளும் நாசமடைக, அவனும் நாசமாகட்டும். நம்முடைய முன்னோர்களின் வரலாறுகள் நமக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லித் தருகிறது. ஹதீஸ்களில் சொல்லப்படுகிற வரலாறுகள் நமக்கு பல்வேறு படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கிறது. ஹதீஸ்களில் உளுர் வந்த வரலாறு, தயமும் வந்த வரலாறு, பாங்கின் வரலாறு, தொழுகை ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு, கிபிலா திருப்பப்பட்ட வரலாறு என பல வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. இப்படி நம்முடைய கடமைகள் மற்றும் வழிகாட்டுதல்களின் பின்னணியில் வரலாறும் நமக்கு தெரிந்திருந்தால் அவற்றை நாம் செய்கிற போது இன்னும் உணர்வு பூர்வமாக அந்த கடமைகளில் நம்மால் ஒன்றிக் கொள்ள முடியும். ஹிதாயத் என்னும் நேர்வழியை பெறுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் நோக்கமாக இருக்கும். அதனை ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஃபாத்திஹா சூராவின் வழியே
இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக என அல்லாஹ்விடம் கேட்கிறோம். ஆனால் அந்த நேர்வழி எது? அதற்கு மாற்றமாக நாம் பாதுகாப்பு கேட்கிற கெட்ட வழி எது? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல. அல்லாஹ்விடம் அவனால் அருள் புரியப்பட்டவர்களின் நேர்வழியை கேட்கிறோம். எனவே அவர்கள் யார் என்பதை அறிய அவர்களின் வரலாற்றை அறிவது அவசியம். அவனது கோபத்திற்கு உள்ளானோர் வழியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். எனவே அவர்கள் யார் என்பதை அறிய அவர்களின் வரலாற்றை அறிவது அவசியம். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தங்களது மார்க்க தந்தையாக சொந்தம் கொண்டாடினார்கள். இவர்களுக்கான பதிலை அல்லாஹ் திருக்குர்ஆனில் மா கான இப்ராஹீமு யஹூதிய்யன் வலா நஸ்ரானிய்யன் வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிகீன், இப்ராஹிம் நபி யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. ஆனால் அவர் அல்லாஹ்விடம் முற்றிலும் சரணடைந்த நேர்மையான முஸ்லிமாக இருந்தார். அவர் முஷ்ரிக்குகளில் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. அது மட்டுமின்றி இப்ராஹிம் நபியின் காலத்திற்கு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தௌராத் மூசா நபிக்கு மற்றும் இன்ஜீல் ஈசா நபிக்கு அருளப்பட்டது. பிறகு எப்படி அந்த தௌராத்தை இன்ஜீலை பின்பற்றிய யூதராக கிறிஸ்தவராக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் வரலாற்றின் வரிசையை ஆதாரமாக காட்டி கேட்கிறார். யா அஹ்லல் கிதாபி லிம துஹாஜ்ஜூன ஃபீ இப்ராஹீம வமா உன்ஸிலத் தௌராத் வல் இன்ஜீலு இல்லா மின் பஅதி அஃபலா தஅகிலூன், வேதத்துடையோரே, இப்ராஹிமை பற்றி அவர் யூதரா கிறிஸ்தவரா என்று வீணாக ஏன் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவருக்கு பின்னரே இந்த தௌராத்தும் இன்ஜீலும் இறக்கப்படவில்லையே, இதை கூட நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூட்டத்தினர் முதலில் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர்களை நோக்கி வேதனை வந்தபோது அவர்கள் ஒன்று கூடி தௌபா செய்து அந்த வேதனையிலிருந்து தப்பித்தார்கள். யூனுஸ் நபியின் கூட்டத்தினரை தவிர வேறு எந்த கூட்டத்தினரும் இவ்வாறு அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து தப்பித்தது கிடையாது. فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين. எனவே வேதனை வரும்போது ஒரு ஊர் மக்கள் நம்பிக்கை கொண்டு அதனுடைய நம்பிக்கை அதற்கு பலனளித்ததாக இருக்கக்கூடாதா? அவ்வாறு எந்த ஊரும் இருக்கவில்லை. யூனுஸின் சமுதாயத்தாரை தவிர அவர்கள் நம்பிக்கை கொண்ட போது இவ்வுலக வாழ்வில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டு நாம் அகற்றினோம். சிறிது காலம் சுகம் அனுபவிக்க செய்தோம். அந்த சமூகத்தாரிடம் வேறு எந்த கெட்ட பழக்க வழக்கங்களோ கெட்ட குணங்களோ இல்லாதவர்களாகவும் குறிப்பாக தங்களுக்குள் பொய் சொல்கிற பழக்கம் இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள். இதன் காரணமாகவே அல்லாஹ் அவர்களுக்கு இச்சலுகையை வழங்கினார் என்றும் விருதுகள் கூறுவார்கள். ஆக இது போன்ற படிப்பினைகளை வரலாறுகளை மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். வரலாறு நமக்கு பல்வேறு பாடங்களை சொல்லித்தரும், பல்வேறு ருசிகரமான தகவல்களை சொல்லும், பண்பாடுகளை சொல்லித்தரும். வரலாறுகளை படிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவரவருடைய சிந்தனைக்கு தக்கவாறு அதில் படிப்பினைகள் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவரை விமர்சிக்கும் போது அதன் எல்லை என்ன என்பதையும் வரலாறு வழியை நாம் அறியலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றில் யூசுப் நபி அவர்கள் தம்முடன் சிறையில் இருந்த ஒருவர் விடுதலையாகிய போது அவரிடம், நீ அரசருக்கு சேவகனாக செல்வாய், அப்பொழுது இங்கே நான் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல் என்று கூறினார்கள். ஆனால் அவர் அதனை மறந்துவிட்டார். وقال للذي ظن أنه ناج منهم اذكرني عند ربك فأنساه الشيطان ذكر ربي فلبث في السجن بضع سنين. அவ்விருவரில் யார் விடுதலை அடைவார் என்று எண்ணினாரோ அவரிடம், என்னை பற்றி எஜமானரிடம் கூறுகிறார்கள் என்றும் சொன்னார்கள். ஆனால் சிறையில் இருந்து விடுதலையாகிய அவர் நம் எஜமானிடம் இதை பற்றி கூறுவதிலிருந்து ஷைத்தான் அவரை மறக்கடித்து விட்டார். ஆகவே
அவர் சிறைக்கூடத்தில் பின்னும் சில ஆண்டுகள் இருக்க வேண்டியுள்ளவராக ஆகிவிடுகின்றார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை சஹாபாக்களுக்கு எடுத்துச் சொன்னபோது ரஹிமல்லாஹு யூசுஃப லவ்லம் யகுல் உذ்குர்னி இன்த ரப்பிக மா லபித ஃபிஸ் ஸுஜ்னி. அல்லாஹ் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிருபை செய்வானாக, என்னை பற்றி உம் எஜமானனிடம் கூறுகிறார்கள் என்று அவர்கள் கூறாமல் அவ்விடத்தில் தமது எஜமானனை அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூர்ந்திருந்தால் சிறையில் நீண்ட காலம் தங்கி இருந்திருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள். இங்கு நபி அவர்களின் விமர்சனம் எவ்வளவு கண்ணியமானதாக மென்மையானதாக இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலடையிலிருந்து ஜம்சம் நீர் விட்டு பொங்கி வழிந்தோடியது. அப்போது ஆஜராமையார் அவர்கள் ஜம் நில் நில் என்று கூறி அதை அவ்விடத்திலேயே நிறுத்தினார்கள். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் விளக்கிய போது யர்ஹமுல்லாஹு உம்ம இஸ்மாயில் லவ் தரகத் ஜம்ஸம் أو قال لو لم تعرف من الماء لكانت زمزم عينا معينا. அல்லாஹ் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயாருக்கு கிருபை செய்வானாக. அன்று அவர்கள் நெல் நெல் என சொல்லாமல் விட்டிருந்தால் அந்த தண்ணீர் பெரும் ஊற்றாக ஆறாக இருந்து ஓடி இருக்கும் என்றார்கள். எங்கும் நபி அவர்களின் கண்ணியமான விமர்சனத்தை நாம் காணலாம். அவ்வாறு நபி அவர்களுக்கு பல்வேறு சோதனைகள் ஏற்பட்ட நேரத்தில் ரஹிமல்லாஹு ஃபீ மூஸா ரஹிமல்லாஹு ஃபீ மூஸா அலைஹிஸ்ஸலாம் லகத் ஊதிய பிஅக்ஸர மின் ஹாதா ஃபஸபர். அல்லாஹ் நபி மூஸா அலைஹி அவர்களுக்கு கிருபை செய்வானாக, இதைவிடவும் அதிகமாக அவர்கள் மக்களால் நோவினை செய்யப்பட்டார்கள், அந்த நேரத்தில் பொறுமை காத்தார்கள் என்று கூறி தங்களை தாங்களே தேற்றிக் கொண்டார்கள். ரமலான் இரவில் குளிப்பு கடமையாகிவிட்டால் குளித்துவிட்டு சஹர் செய்ய வேண்டுமா அல்லது சஹர் செய்துவிட்டு குளித்துக் கொள்ளலாமா என்ற கேள்வியை அவர்களிடம் வந்து கேட்டபோது சஹர் உணவு பரக்கத் பொருந்தியது, எனவே நீ குளித்துவிட்டு சாப்பிடு என்று பதிலளித்தார்கள். அவர் நேராக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று இந்த விஷயத்தை சொன்னார். அப்போது அன்னை அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அவரை மன்னிப்பானாக, திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் வீடு குடினோம், பின்னர் உது செய்துவிட்டு சஹர் சாப்பிட்டோம், பிறகு குளித்துவிட்டு நபி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக சென்றார்கள் என்று கூறினார்கள். இங்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களின் கருத்து சற்று பிழையானது என்பதை குறிப்பிடத்தில் கண்ணியமான வார்த்தைகளால் அதனை விமர்சனம் செய்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவ்வாறு வரலாறுகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒழுக்க விழுமியங்கள் அநேகம் உண்டு. கடந்த கால வரலாறுகளை அறியாதவர்கள் நிகழ்கால வரலாற்றை படைக்க முடியாது என்பார்கள். நமக்கு சோதனைகள் சிரமங்கள் வருகிற போது முன்னோரின் வரலாற்றை நினைத்து பார்க்க வேண்டும். அதன் காரணமாக பொறுமையும் சகிப்புத்தன்மையும் சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையையும் நமக்கு ஏற்படும். அவர்களின் உயர்வான குணம் மற்றும் அணுகுமுறைகளை படிக்கிற போது அது நம்முடைய குணங்களையும் சீர் செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு தாய் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவர்கள் நபி அவர்களின் தந்தையுடைய அடிமை பெண்ணாக இருந்தவர்கள். நபி அவர்களை விட 10 வயது மூத்தவர்கள். ஆனால் நபி அவர்கள் நிக்கா செய்த பிறகுதான் இவர்கள் நிக்கா செய்து கொண்டார்கள். மன் சர்ரஹு அன் யதஸவ்வஜ இம்ரஅதன் மின் ஆலில் ஜன்னah ஃபல்யதஸவ்வஜ உம்ம ஐமன். சுவனத்து பெண்ணை திருமணம் செய்ய ஒருவர் நாடினால் அவர் உம்மு ஐமனை திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று நபி அவர்களால் கூறப்பட்டவர்கள். இவர்களை நபி அவர்களின் வளர்ப்பு பிள்ளை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் நிக்கா செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களுக்கு பிறந்த குழந்தைதான். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் சற்று கொன்னல் பேச்சு உடையவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக இவருக்கு சலாம் கூறினால் அதில் வேறு ஏதாவது வார்த்தைகள் கலந்து சொல்லிவிடுவார்கள். எனவே நீங்கள் சலாம் என்று மட்டும் கூறினால் போதும் என்று இவர்களுக்கு நபி அவர்கள் அனுமதித்து இருந்தார்கள். மேலும் இவர்கள் அதிகம் தாகிக்காதவர்களாக இருந்தார்கள். வறட்சி ஏற்படும் இடங்களில் போய் நின்று பார்த்தாலும் இவர்களுக்கு தண்ணீர் தாகம் என்பது ஏற்படாது. எதனால் இவர்களுக்கு இவ்வாறான நிலை ஏற்பட்டது என்பதற்கு ஒரு பின்னணி உண்டு. இவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு தன்னந்தனியாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள்.
அதன் பிறகு அவர்களுக்கு இந்த தன்மை ஏற்பட்டு விட்டது. இது போன்ற நிறைய ஆச்சரியமான வரலாற்று நிகழ்வுகள் நமது முன்னோர்கள் விஷயத்தில் நடந்துள்ளது. அவற்றையெல்லாம் படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து என்ன படிப்பினை கிடைக்கிறது என்பதை உற்று நோக்க வேண்டும். நன்மக்களின் துஆக்களை பெற்றதினால் மேம்பட்ட மக்களை பற்றிய வரலாறும் குர்ஆனில் உண்டு. அநீதி இழைக்கப்பட்டவர்களின் பதுஆக்களை பெற்றதினால் அழிந்து போன மக்களை பற்றிய வரலாறும் குர்ஆனில் உண்டு. உலகிலும் வெற்றி பெறவே நபிமார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வழிகட்ட கூட்டத்தாரை போல் ஆகிவிடாமல் நம்மையும் நம் சந்ததியினரையும் காத்தருள் புரிவானாக. வரலாறுகளின் மூலம் படிப்பினை பெறும் நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.